நீ எந்த திசையில போனாலும் அங்கே இருக்கின்ற பல்வேறு நாடுகளிலிருந்து அவர்கள் நசையுடன், நசைனா விருப்பம், விருப்பத்தோடு இங்க வந்திருக்கிறார்கள். எண்ணிலர் ஒருத்தரா 2 பேரா, எத்தனையோ பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். என் சுவாமி, என் சுவாமி என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அவங்களையெல்லாம் பாரு நீ. அத பார்த்துவிட்டு, நீ இங்கேயே இருக்கிறவள், எழுந்து போய் பாடி புகழ்ந்து அவனுடைய அருளை பெறுவதற்கு உனக்கு என்ன கஷ்டம்? அப்ப வந்தா அது மட்டுமல்ல, வெளிநாட்டவருக்கு என்று இல்லை, இவர் என்று இல்லை, அவர் என்று இல்லை, எந்த ஜாதி என்று இல்லை, ஆண் என்று இல்லை, பெண் என்று இல்லை. பக்தர்கள் யார் வந்தாலும் சுவாமி பல்வேறு பேருக்கு ஏதேதோ காரணங்களுக்காக என்ன செய்கிறார் என்றால், திடீர்னு ஏன்னே தெரியாது கையை சுழற்றுவார். சுழற்றி கையை நீட்டு என்று சொல்லிவிட்டு அதை பிரிப்பார். அந்த கையிலிருந்து விபூதி வரலாம், வரும். பல சமயங்களில் அதுவே வரும். விபூதி என்றாலே செல்வம் என்று பொருள், அருள் என்று பொருள். அந்த விபூதி வரலாம். அந்த விபூதியின் மகிமையை சொல்லத்தான் முடியுமா? விசை மிகச் சுற்றி விரிக்கும் தன் கையில் அசைவினில் நீரும், நீருனா விபூதி, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. அந்த விபூதி, விபூதி வருகிறது. அணி, அணிகலன்கள், செயின்ஸ், லாக்கெட்ஸ், மணி, பொன், ஏதேதோ வருகிறது. இவையெல்லாம் நான் உங்கள் பாதுகாப்புக்காக கிரியேட் பண்ணி